வன்னிய சங்கம்னு படம் போட்டு வைக்கிறேன். இன்னைக்கு வன்னிய சங்கம் சொல்கிறேன். தேர்தல் வந்தால் என்ன செய்வேன்? தேர்தல் வந்தால் நாங்கள் இருக்க கட்சியில் தான் ஓட்டு போடுவோன்னு சொல்கிறேன். அப்போ எதுக்கு நீ வன்னிய சங்கம் சொல்கிற? தேர்தல் வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னால் அது உண்மையிலே நீ வன்னிய சங்கம் வன்னியன்னு சொல்கிறது அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு வந்து வன்னிய சங்கம் சொல்லிட்டு தேர்தல் வந்தால் நான் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன், அண்ணா திமுகவுக்கு போடுவேன்னா நீ அங்கேயே இரு. தமிழ்நாட்டிலலாம் எப்படின்னா நான் குறிப்பாகவே நான் எல்லா மாவட்டங்களுக்கும் போனால் வந்தால் கேட்பேன், நாங்களும் வன்னியர் தாங்க. வன்னியர்னா என்ன கட்சியில் இருக்கீங்கன்னு. திமுக அண்ணா திமுக. உங்களெல்லாம் வன்னியரா நான் அங்கீகாரம் பண்ணலை. ஏன்னா நான் தான் உனக்கு சாதி சான்றிதழ் கொடுக்கணும். நீ திமுகவில் இருக்கிற அண்ணா திமுகவில் இருக்கிற நீ கருணாநிதி ஜாதி, நீ அண்ணா திமுகவில் இருக்கிற ஜெயலலிதா ஜாதி. ஒன்று நான் வன்னியரா அங்கீகாரம் பண்ண முடியாது. நீ வராத, அதை சொல்லிட்டுங்க வராதுன்னு இப்படியே சொல்லுவேன். ஏன்னா நீ கட்சி தேர்தல் வந்தால் நீ எந்த கட்சிக்காக ஓட்டு போடுவ, எந்த கட்சியில இருப்ப. உனக்கு பிரச்சனை பாதிப்புன்னு வந்தால் மட்டும் இங்கே நாங்கள் வன்னிய சங்கம் வன்னியன் எங்கள்கிட்ட வரணும். அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு நிற்கணும். உங்கள் பிரச்சனை ஒன்று வீட்டில் பிரச்சனை அப்படி இப்படின்னு வந்தால் அதுக்கு மட்டும் நாங்கள் வந்து நிற்கணும். இது எதுக்கு? ஆக சமூகம்னா நாமும் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வச்சுருக்கோம். இதில் எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறாங்க. நாமும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறோம். நீங்கள் வன்னியராக இருக்கிற நீங்கள் எல்லாம் எந்த கட்சியில் இருக்கணும்? இந்த கட்சியில் தானே இருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இன்னொரு விதமாக போகிறீங்க. நாம சரி நம்மால் தான் யாரோ ஒருத்தர் ஆள்றாரு, அவர் நம்மளாக இருக்கலாம். நமக்கு என்ன செஞ்சாரு? அதை பாரு. சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாரு? சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரா? என்ன சமுதாயத்துக்கு தனியாக பண்ணியிருக்காரு? அதை செய். எல்லாரையும் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வந்து நாங்கள் வன்னிய சங்கம் நாங்களும் வன்னிய சங்கம் சொன்னால் எல்லாரையும் நம்மால் நினச்சிடக்கூடாது. நான் சொல்ல அவர் காங்கிரஸ்லேருந்து வந்த ப்ரொடெக்ஷன், ஆக நம்மால் சொல்ல முடியாது. ஆக நம்மால் என்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு என்ன செஞ்சார்? இந்த சமூகத்துக்கு சம்பந்தப்பட்டவரா? இந்த சமுதாயத்திற்கு ஐயா கூட இருந்து ஏதாவது போராடினாரா? ஐயா கூட இருந்து இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கேட்டாரா? இப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களை நீங்கள் ஆட்சியில் உட்கார வைக்க வேணும். அதை விட்டுட்டு இவரு நம்மால் அவரு நம்மால்னு போனோன்னு வச்சுக்க, அவன் வருவான் போவான் மாறி மாறி போயிட்டுருப்பான். நீ என்னைக்கு இந்த மாரி நடுத்தூரில் நின்றுட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு பாலிசி வச்சுருக்கா சில நம்ம ஆளுங்க இளைஞர்கள், வன்னிய சங்கம்னா வருவேன், கட்சினா வரமாட்டான். ஏன் வன்னிய சங்கத்தை நீ வராத? எதுக்கு வர? எதுக்கு வர? கட்சி வந்தால் தானே இந்த சமுதாயத்துக்கு எல்லாம் பண்ண முடியும். கட்சி இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு என்ன வரி? வன்னிய சங்கத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதை சிந்திக்கணுமா இல்லையா? சரி, கட்சினா நான் வரமாட்டேன்னா வேற கட்சிக்காரன் இந்த சமுதாயத்தை பண்ணுறாங்களா? சொல்லு, விரல் விட்டு காட்டு. இது எல்லாம் ஏமாற்று வேலை, உன்னை ஏமாற்ற வேலை, பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக சிந்தித்து, இங்க வன்னிய சங்கம் என்று சொன்னால் அது ஐயா படம் தான், ஐயா தான், வேற யாரும் கிடையாது. என்ன அடையாளம் கட்டினவர் ஐயா தான். நான் ஆரம்பத்தில் காடு வெட்டியோட கிளை செயலாளர், என்ன ஐயா கிளை செயலாளர் ஆக்கினார். அதுக்கப்புறம் இன்னைக்கு மாநில தலைவர் ஆக்கியிருக்கேன். என்ன மாநில தலைவராக்கி ஐயா தான் அடையாளம் கட்டிருக்காரு. இந்த தமிழ்நாடு முழுவதும் அடையாளம் கட்டிருக்காரு. ஆக ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கு அடையாளம் காட்டியவர் ஐயா அவர்கள் தான். ஐயா தான் இந்த ஜாதியின் அடையாளம், இந்த ஜாதியின் முகவரி. இன்னைக்கு ஐயா இல்லைன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கத்தை யாராவது மதிப்பாங்களா? இந்த சமுதாயத்தை மதிப்பாங்களா? ஐயா வர்றதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் என்ன, அது இப்போ பள்ளிச்சாரி, காசு கொடுத்தா ஓட்டு போடும், சாராயம் கொடுத்தா ஓட்டு போடுவோம், இப்படி தானே பேசுனா? உண்மைதானே நான் சொல்றது? இப்படி தானே பேசுனா? ஐயா வரது முன்னாடி. ஐயா வந்து பிறகு கொஞ்சம் மோசமான அவர் ஐயா இருக்காரு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது எப்போ வந்தது? அது ஐயா வந்த பிறகு தானே. இதை நாம் சிந்திக்கணுமா இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு யாராலும் சனங்க ஆரம்பிச்சு என்ன செய்ய முடியும்? இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, 108 109 சாதிக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தவர் நமது இனமான காவலர் மருத்துவையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீடு கேட்டவுடன் கிடைத்து விடவில்லை. இதற்கு 80 வன்னிய சங்கம் ஆரம்பித்து 87 வரைக்கும் போராடி ஐயாவின் கால்படாத கிராமம் கிடையாது. இரவு பகல் என்று பாராமல் ஓயாமல் ஓடி ஓடி உழைத்து தந்தை பெரியாருக்கு பிறகு அனைத்து கிராமங்களுக்கு சென்று தனது பேச்சாற்றலின் மூலமாக இந்த சமூகத்தை ஒன்று கூட்டியவர் நமது ஐயா அவர்கள். 87 சாலை மறியல் அறிவித்தோம். அன்றைக்கு இருந்த அரசு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு,
காட்டுமிராண்டித்தனமாக துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள். அந்த சாலை மறியல் வெற்றி பெறக்கூடாது என்று கலைஞர் அவர்கள் முப்பெரும் விழாவை நடத்தினார். ஒரே நாளில் 21 சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை. ஐயாவை சிறையில் அடைத்தார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறைக்கு சென்றோம். நமது பெண்களின் தாலி அறுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டது. இன்றைக்கு இருக்கின்ற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இது தவறு என்று சொல்லவில்லை. ஒரே நாளில் 21 பேரை சுட்டுக் கொன்று விட்டார்களே, இப்படி நடக்கலாமா என்று கேட்கவில்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்களே, இதை தட்டி கேட்கவில்லை. நமது ஐயா அவர்கள் சிறை அடைக்கப்பட்டார்கள், அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. நாம் என்ன கேட்டோம்? இந்த சமுதாயத்தின் பிள்ளைகள் படிக்க வேண்டும், படித்த இளைஞர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் 20% உயர்த்தி கொடு என்று கேட்டார் ஐயா அவர்கள். இதை தான் கேட்டோம், வேறு ஒன்றும் கேட்கவில்லை. இதை கேட்டதற்கு 21 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள். நமது சகோதரிகளின் தாலி அறுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான ஒரு சிறைக்கு சென்றோம். இப்படியெல்லாம் ஐயா அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கியதுதான் இந்த வன்னியர் சங்கம் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இதை யாராவது வன்னியர் சங்கம் வச்சுட்டு சொல்றதா? இதை அவர் அண்ணன் தன்ராஜ் சொன்ன மாரி ஏதோ பொறுக்கி திங்கிறதுக்கு வேணா வச்சுக்கலாம். எதுக்கு வன்னியர் சங்கம்? அதன் பிறகு ஐயா அவர்கள் முடிவு செய்தார்கள், இவ்வளவு கோடிக்கு 2.5 கோடி மக்களை வைத்துக் கொண்டு எத்தனை ஆண்டு காலம் போராடுவது? இந்த அரசியல் அதிகாரத்தை நாம் கையில் எடுப்போம், நாம் கையில் எடுத்து இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று முடிவு செய்தால் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கணும். ஆக இதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார் ஐயா அவர்கள். தமிழகத்தில் அவர் செல்லாத சிறைச்சாலை கிடையாது, அவர் மீது போடப்படாத வழக்குகள் இல்லை. எத்தனை வழக்குகள், எத்தனை சிறைச்சாலைகள் ஐயாவிற்கு. இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து இந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தான். இந்த சமூகத்துக்கு மட்டுமல்ல, 180 சாதிக்கு வாங்கி கொடுத்தான். இந்த வன்னியர் சங்கம் துவங்கிய காலத்தில் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வன்னியர் சங்கம் துவங்கிய காலத்தில் இந்த 80 துவங்கப்பட்டு 81 இருந்து நடத்தப்பட்ட வன்னியர் சங்க காலத்தில் அந்த வன்னியர் சங்க மேடையில் வன்னியர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய தலைவர்களையும் மேடைகள் அமர வைத்தார் ஐயா அவர்கள். அந்தந்த சமுதாயத்தினுடைய குறைகளை பேச சொன்னார். நரிக்குறவர், குருவிக்கார சாதியை சார்ந்த அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், இந்திராணின்னு பேர், அந்த பெண்ணையும் அந்த மேடையில் அமர வைத்தார். அந்த சமூகத்திற்கும் நரிக்குறவர் சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டார். அனைத்து சமூக மக்களையும் பேச வைத்தார், உங்கள் குறைகளை சொல்ல சொன்னார். இந்த சமூகம் எல்லாம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும், ஒற்றுமையாக எல்லோரும் நாம் இருக்க வேண்டும் என்று பேசியவர் தான் நமது இனமான காவலர் மருத்துரை அவர்கள். சாதி சமய மத நல்லிணக்க ஒற்றுமை மாநாடு, எத்தனை மாநாடு நடத்தி இறுதியில் அரியலூரில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபொழுது கலைஞரை அழைத்து நடத்தினார். ஆக அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தென் மாவட்டங்களில் சாதி கலவரம் ஏற்பட்ட பொழுது இங்கிருந்து சென்று அங்கு அமைதியை ஏற்படுத்தவர் நமது ஐயா அவர்கள். இன்றைக்கு வட தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஆயுதநாட மக்களுக்கும் சாதி சண்டை இருக்கக்கூடாது என்று ஒற்றுமைக்காக போராடியவர், பாடுபட்டவர். தாழ்த்தப்பட்ட தலைவர்களை தவிர தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் சரி, அம்பேத்கருக்கு சிலை எடுத்த ஒரே தலைவர் நமது இனமான காவலர் மருத்துரையா மட்டும்தான். ஒரே நாளில் 7 சிலையை அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்தில் திறந்து வைத்தார். தனி டி கிளாஸ் கோலையை ஒழித்தார். கோவிலுக்குள் அவர்களை அழைத்துச் சென்று சமத்துவத்தை ஏற்படுத்தினார். ஆக ஒரு புரட்சிகரமான திட்டம். அனைத்து சமூக மக்களுக்கு உண்டான உரிமை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலை இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியவர் தமிழகத்தில் மருத்துரையா அவர்கள்.